இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவனை ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ இது தவறல்ல. மனிதனை நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. நம்பலாம், ஆனால் ஒரு மனிதனை நம்ம முழுமையாக நம்பிவிடக்கூடாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை நிலையற்றது. மனிதன் வந்து பலவீனமானவர்கள், மனிதர்கள் வந்து நிலையற்றவர்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவோம், அதை வந்து நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மனிதனை சார்ந்தே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, இவங்களால தான் நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கும், இவங்க மட்டும்தான் நம்மளுக்கு செய்ய முடியும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை, நம்பி கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலைகள் அநேக குடும்பங்களில் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு பணம் கேட்போம், ஒரு படிப்பு காரியத்துக்காக, ஒரு மருத்துவ காரியத்துக்காக, ஏதோ ஒரு திருமண காரியத்துக்காக, ஒரு வீடு கட்டுகிற காரியத்திற்காக, ஏதோ ஒன்றுக்கு ஒரு மனிதனை சார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அநேக காரியங்கள் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதர்களால் சில நேரங்களில் அவங்க சூழ்நிலைகள் சரியில்லாத போகும்போது அவர்களால் அதை செய்ய முடியாத போயிடும். அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதர்களை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். அப்போ ஆண்டவரை நம்பும்போது ஒரு மனிதனை அல்ல, நம்மளுக்கு உதவி செய்ய அநேக மனிதர்களை ஆண்டவர் எழுப்பித்தர அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த நாட்களில் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ அவரால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்ப முடியும். மனிதர்களால் செய்ய முடியாத அநேக காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தெய்வனாக இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நன்மை செய்கிறவராகிய சுற்றி திரிந்தார். அவர் வந்து அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ எல்லாமே அவரால் செய்ய முடியும். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவையோ, என்ன ஒத்தாசை நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அவர் அதெல்லாம் நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, மனிதர்களை சார்ந்து நாங்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை நிலையற்றது அப்பா. ஸ்தோத்திரம், பலவீனமானவர்கள் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, உமையை நாங்கள் சார்ந்து வாழ என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமையே நோக்கி பார்க்கணும். ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.